மக்களே, நடுராத்திரி 12 மணிக்கு நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு 2 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. இன்னும் ஏர் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோட தான் இருக்குது. இப்போ எல்லா மீனையும் உள்ளே விட போகிறேன். என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் மட்டுமே கிடையாது மக்களே, கொஞ்சமாக தாமரை எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அது மட்டும் கிடையாது, எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. நான் ஒன்று ஒன்றா பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மச்சக்கெண்டையெல்லாம் பிடிச்சி நான் வளர்ப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ரொம்பவே அழகாக இருக்குது மக்களே. இது என்ன மீனே தெரியல, ஃப்ளவரான்னு நினைக்கிறேன். இதுவும் இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, அடுத்த மீன் பாருங்கள், ரொம்ப அற்புதமான மீன், உழுவு மீன் மக்களே. உழுவு மீன்லாம் வீட்டில் வளர்ப்பாங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் உழுவு மீனையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த மீன் பேர் உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் 3-4 பிடிச்சிட்டு வந்தோம். அடுத்த ஜிலேபி மீன். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தோம். கெண்டை மீன் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நண்டு மக்களே, நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மீன் வளர்க்குறது அது ஃபாண்டு செட்டப்னா 1-2 நண்டு உள்ளே விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் அது சாப்பிட்ரும். டேங்க் சுத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, மௌலி டேங்க்கு குட்டி குட்டி நண்டாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதில் சின்ன ஜிலேபி, மௌலி டேங்க்கு தனியாக, ஆற்றுல உள்ள மீனை வளர்க்குறதுக்கு அதுக்கு தனியானு சொல்லி 2 செட்டப் வச்சிருக்கேன். 2லையும் தனித்தனியாக இருக்க மீன் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆல்ரெடி நம்ம பிடிச்சிட்டு வந்த வாழை மீன் கூட இன்னும் உயிரோட தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கட் பீஸ், ஆற்று கட் பீஸ் மக்களே. ஆற்று கட் பீஸையும் நம்ம வீட்டு கட் பீஸையும் கலர் கலராக ப்ரீட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், டைகர் ஃபிஷ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆற்று ஃபைட்ரு, அப்புறம் ஸ்ட்ரிம்ப் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரிம்ப்லேயே ஆற்றுல உள்ள ஸ்ட்ரிம்ப்பு. இந்த பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது இந்த ஸ்ட்ரிம்ப்பு மக்களே. இந்த டேங்கோட மேலும் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.